இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடி பாவி, நீதான் எங்க வீட்ல அப்பாவி பொண்ணு மாதிரி நடிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தியா? நீ வீட்ல இருக்கிறது தெரிஞ்சுதா சூர்யா வீட்டுக்கே வரல. இப்ப எனக்கு நேரம் இல்லடி. கிளிக்குள்ள இருக்கிற என் சூர்யா உயிரை அவரோட உடலுக்குள்ள அனுப்பி அவர் உடலுக்கு உயிர் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கடி உனக்கு. நீங்க வாங்க சூர்யா. என்ன அமைச்சரே, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயமா? என்ன இப்படி கேக்குறீங்க? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த செத்து போன இல்ல 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 சூர்யாவால கொலை செய்யப்பட்ட தன்ராஜ் அவன் உங்க மகன் தானே? உங்களுக்கு பிறந்தவன் தானே? உங்களுக்கு கோவம் வருது. கரெக்ட் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். செத்து போன சாரி, சூர்யாவால கொலை செய்யப்பட்ட அந்த தன்ராஜ் உங்க மகன் தான், உங்க ரத்தம் தான். நான் ஒத்துக்கிறேன் அமைச்சரே, நான் ஒத்துக்கிறேன். ஒரு வகையில நீ எனக்கு உதவி பண்ணிருக்கங்கறனாலதான் நீ கேட்க கூடாத கேள்வி கேட்டோம் நான் பொறுமையா இருக்கேன். இந்த கேள்வியை வேற யாராவது கேட்டிருந்தா நடக்கிறதே வேற. சரி சரி, நீங்க டென்ஷன் ஆவாதீங்க. உங்க கோபம், ஆத்திரம், ஆவேசம் எல்லாத்தையுமே அந்த துர்கா கிட்ட போய் காட்டுங்க. அவதான் அம்மன் கோயில்ல வச்சு தான் புருஷனோட உடலுக்கு உயிர் குடுக்கறதுக்கு கிளியோட போயிட்டு இருக்கா. என்ன சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல சூர்யாவோட உடலுக்கு உயிரை கொடுத்துருவா. சூர்யா மட்டும் பழையபடி உயிரோட வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க மந்திரியா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல. நிறுத்து. என்ன மீறி அந்த துர்கா அவ புருஷ உடலுக்கு எப்படி உயிர் கொடுக்க போறான்னு பாக்குறேன். அமைச்சர் என்ன சொன்னாரு? அந்த துர்காவோட பூஜை நடக்காது. சூர்யாவோட பாடியை இவர் எப்படியும் தூக்கிடுவாரு. அந்த துர்கா சூர்யா உடலுக்கு கோயில்ல வச்சு உயிர் கொடுக்க போறாளா? தலைவரே, இப்பவே போய் அந்த உடலை தூக்கிட்டு வந்துருவோம் தலைவரே. வேண்டாண்டா. ஏற்கனவே அந்த துர்கா கிட்ட 2 தடவை இந்த விஷயத்துல தோத்து போயிருக்கோம். அது மட்டும் இல்ல, நாம எப்படியும் சூர்யாவை தேடி வருவோன்னு துர்கா எச்சரிக்கையா தான் இருப்பா. வேற என்ன தலைவரே பண்றது? அந்த குழந்தை தேவியை கடத்திட்டு வாங்கடா. அதுக்கப்புறம் துர்கா அவளாவே சூர்யா பாடியை இங்க கொண்டு வருவா. ஓகே தலைவரே, இப்பவே போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்துறோம். ஏய் வாங்கடா. பெரியம்மா சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க சண்டை நடக்குது. விடுங்கறல. ஹலோ, எங்க வீட்டு வாசல்ல வந்து சண்டை போடாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க. ஹலோ, இது ஒண்ணு உங்க வீட்டு வாசல் இல்ல, கவர்மெண்ட் ரோடு. இங்க நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அத கேட்க யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. இங்க பாருங்க, பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. ஏமா, வீட்டுக்குள்ள இருந்து வந்து ரோட்ல நிக்கிற எங்க கிட்ட நீதாமா பிரச்சனை பண்ற? என்னது? நாங்க பிரச்சனை பண்றோமா? என்ன, நாங்களா உங்க வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றோம்? வெளியில வந்து நீங்க தாங்க பிரச்சனை பண்றீங்க. பாருங்களேன். என்ன வெளியில என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஒரே சத்தமா இருக்கே. ஹாசினி, இன்ஸ்பெக்டர் வேடன் தெரியாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப பாருங்க என்ன ஆக போறீங்கன்னு. என்ன போலீஸா இருந்தா என்ன கூப்பிடுங்க. ஹாசினி, நீ துர்காவுக்கு போன் பண்ணி போலீஸ் அனுப்ப சொல்லு. வர இரு, உங்களுக்கு போன் பண்றேன். மேடம் இருங்க இருங்க இருங்க, சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கெல்லாமா போன் பண்ணுவீங்க? ஏய் வாடா போலாம். வாடா. என்னாச்சு ஹாசினி? பெரியம்மா, வீடு முழுக்க தேடிட்டு பெரியம்மா, தேவியை எங்கேயுமே காணோம். தேவியை காணோமா? ஆமா பெரியம்மா, என்ன பண்றது? நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன். வாங்குறேல. ஆனா தலைவரே, குழந்தையை கொண்டு வந்துட்ட தலைவரே. நீங்க யாரு? என்ன விடுங்க. என்ன எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க? இதுதான்டா நமக்கு துருப்பு சீட்டு. இழுத்துட்டு போய் கட்டி போடுங்கடா. சரிங்க தலைவரே. அந்த துர்கா கதறி அடிச்சிட்டு ஓடி வருவா பாரு. போடா போய் கட்டி போடு. ஏய் வா. என்ன விடுங்க. வா. வாங்குறேல. எதுக்காக கடத்திட்டு போறீங்க? விடுங்க. என்ன விடுங்க.
வா விடுங்க விடுங்க கத்தாம வா. ஏய் விடுங்க கத்தாத வா. என்ன விடுங்க ஏய் கயிறு என்ன விடுங்க கட்டா நான் பிடிச்சுக்கிறேன். விடுங்க நல்லா சுத்து புறா. சுத்து சுத்து விடுங்க. நல்லா. என்ன விடுங்க இந்தா அந்த பக்கம் கட்டு. என்ன விடுங்க வாடா. என்ன விடுங்க ஹாசினி என்ன இந்த டைம்ல கால் பண்றா? ரெங்கு போயிட்டே இருக்கு பெரியமா. போன் எடுக்க மாட்டேங்கிறா. அவ ஏதாவது வேலையில இருந்திருப்பா, கவனிச்சிருக்க மாட்டா. கொஞ்சம் இரு, எடுத்தா பாரு, இல்லனா மறுபடியும் ஃபோன் பண்ணு. தேதி விஷயம் கண்டிப்பா துர்காவுக்கு இந்த தகவல் தெரியணும். ஹலோ, சொல்லு ஹாசினி. துர்கா, நீ 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 இப்ப எங்க இருக்க? ஏன் உன் குரல் இவ்ளோ பதட்டமா இருக்கு? அது எப்படி சொல்றது தெரியல துர்கா. ஆனா சொல்லாமல இருக்க முடியாது. ஐயோ ஹாசினி, நீ எதுக்காக அழுவுற? வீட்ல யாருக்கு என்ன ஆச்சு? எப்படி துர்கா தேவியம்மாவ காணோம் துர்கா. ஹாசினி, என்ன சொல்ற நீ? அவ வீட்ல ஏதோ துர்கா இருந்தா. வீட்டுக்கு வெளியில ஏதோ சண்டை போடுற சத்தம் கேட்டு நாங்க வெளியே போய் பார்த்தோமா. அங்க அப்போ என்னடா? ஏய் எங்க வீட்டு வாசல்ல வந்து சண்டை போடாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க. ஹலோ, இது ஒண்ணும் உங்க வீட்டு வாசல் இல்ல, கவர்மெண்ட் ரோடு. போன் பண்ற பாருங்க. மேடம் இருங்க இருங்க இருங்க, சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கெல்லாமா ஃபோன் பண்ணுவீங்க? ஏய் வாடா போலாம். வாடா. பெரியமா, டிவி ஓடிட்டு இருக்கு. தேவி எங்க? வீட்டுக்குள்ள இருந்த குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல துர்கா. ஐயோ ஐயோ ஹாசினி, அழாத, தைரியமா இரு. நான் தேவி மாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி. சாமி சாமி. என்னம்மா உன் முகம் சந்தோஷத்தை இழந்துருச்சு, முகம்லாம் வாடி போச்சே, என்ன ஏதாவது பிரச்சனையா? ஆமா சாமி, அந்த மந்திரி என் குழந்தைய கிட்னாப் பண்ணி வச்சுட்டு சூர்யா உடல கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்றாரு. இல்லனா குழந்தையோட உயிரை எடுத்துருவேன்னு மிரட்டுறாரு சாமி. நமச்சிவாய. இப்ப என்னம்மா பண்ண போற? சாமி, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் போய் என் குழந்தையை காப்பாத்திட்டு வந்துடுறேன். உன் சூழ்நிலை எனக்கு புரியுதுமா. ஏற்கனவே நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இப்ப நாம எடுத்திருக்கிற இந்த முயற்சி ரொம்ப சிக்கலானதுமா. இத சரியா செய்யாம தவற விட்டுட்டோம்னா அப்புறம் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டியதா போயிரும். அது எனக்கு சரியா படல. எனக்கு நல்லா புரியுது சாமி. ஆனா என் குழந்தை இப்ப ஆபத்துல இருக்கு. நான் இப்ப போலன்னா என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து.